எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினா, நான் முன்னாடி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான். சிறுபான்மையானவங்களுக்கு மட்டுமே. மீன்ஸ் மைனாரிட்டி பீப்புள். ஸோ ஒரு குரூப்பில் வந்துட்டு குறைஞ்சபட்சமாக சில பேர் வந்துட்டு வித்தியாசமாக இருப்பாங்க, இல்லை வேறு ஏதோ சார்ந்திருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் சிறுபான்மை, மைனாரிட்டி இதெல்லாம் சொல்கிறாங்களா. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி சில சிறுபான்மையான ஒரு கூட்டம் இருக்கும், சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. மாதிரிலாம் இருந்தால், இந்த மாதிரிலாம் பண்ணால் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த பறையிசை இருக்குல்ல, பறையிசை அந்த சம்மந்தமாக பாருங்கள். அது ஆக்சுவலி அந்த வார்த்தையை சொல்கிறது தப்பே இல்லை. அந்த வார்த்தையை சொல்கிறது தப்பே இல்லை. அது ஒரு சிறிய டைப் பண்ணி அது வந்துட்டு தப்பான வார்த்தை, அது வந்துட்டு தப்பானதுங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ நம்மளே சில நேரத்தில் யாராவது திட்டணுன்னா அதுதான் பயன்படுத்துகிறோம். நம்மளே யாராவது அந்த வார்த்தையை பயன்படுத்தி திட்டா நம்மளுக்கு வந்துட்டு என்ன இப்படி சொல்லலாம். அது திட்டுறதுக்கான பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையே இல்லை. அதை பற்றி நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அஃபண்ட் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலி அந்த வார்த்தை தான் பறையா. கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், பறையானா என்ன அர்த்தம்னு. அது ஒரு கம்யூனிட்டி, ஒரு பீப்புள், அது இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புள். அது ஒரு காஸ்ட், ஜாதி. இந்த ஜாதி வெறி பிடிச்ச பைத்தியவங்க அவங்க சொல்லுவாங்க, பறைய மாதிரி நடந்துக்கிறேன். ஓகே, பறையனா ஓகே, நான் பறையனா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு அதில் ஒரு அசிங்கமும் தோணல. ஏன்னா அது ஒரு காஸ்ட், ஒரு ஜாதி சம்மந்தமாக ஒருத்தங்க வந்துட்டு அது மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிற இவங்களாம் தான் வந்துட்டு குப்பைங்க. இந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கிறவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் குப்பைங்க. யாவரும் ஊரே யாவரும் கேளரா, நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. ஏன்னா எல்லா உயிருக்கும் எல்லா இதுக்கும் தான் இந்த உலகம் அந்த மாதிரி அர்த்தம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்க போதும் வந்துட்டு நாய்க்கும் பூனைக்கும் இல்லை வேறு இதுக்கும் வந்துட்டு மனிதாபிமானம் பார்க்குற கூட்டம் சக மனிதன் சக தமிழனை வந்துட்டு ஒரு ஜாதி ரீதியாக அவனோட பழக்க வழக்கத்துங்களை வச்சு அவனை வந்துட்டு மட்டை தட்டுறது வந்துட்டு இவன் எனக்கு கீழே நான் அவனுக்கு மேலே நினைக்கிறது எவ்வளோ கீழ்த்தனமான ஒரு புத்தி. இது மற்றவங்க நம்மளுக்கு பண்ணால், நம்ம வேறு ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு மதத்தை வச்சோ இல்லை கலரை வச்சோ நம்மள்ட்ட வந்துட்டு நான் உன்னோட வெள்ளையாக இருக்கேன், நீ என்னோட கருப்பாக இருக்க சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணால் இவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயம். அதேமாரி தான் இதுவும். அது அசிங்கம்னா இதுவும் அசிங்கம் தான். இதில் மாடு சாப்பிட்டாங்க, கையில் பச்சை குத்திட்டாங்க, சாமி பச்சையை அசிங்கமாக பேசுறது. என்ன, நான் மேஜாதி, மாடு சாப்பிட்டா கையில் பச்சை குத்திருந்தா சாமி பச்சை குத்திருந்தா இவங்களா அறிவு இல்லாதவங்க, முட்டாளுங்க, உங்களோட கீழேன்னு ஒரு நினைப்பு. தப்பு இல்லை, அப்படி தான் வளர்த்துருக்கீங்க. நானும் அப்படி தான் வளர்ந்தேன். ஒரு சின்ன வயசு வரைக்கும் நானும் அப்படி தான் வளர்ந்தேன். அப்புறம் வெளியே மக்கள்கிட்ட பழகுறோம், ஃப்ரெண்ட்ஸாக பழகுறோம், மதம் பார்க்காம கலர் பார்க்காம பழகுறோம். எல்லாத்துக்கிட்டையும் ஜாதி பார்க்காம எல்லாத்துக்கிட்டையும் பழக முடியாதா? அவன் என்ன சாப்பிட்றான், அவன் பழக்கம் வழக்கம்னா இது பார்க்காம ஒருத்தன் பழகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. சொந்தத்திலே ஏற்றுக்க கஷ்டப்படுறாங்க வெளி ஆளுங்களை. அப்புறம் என்ன சொல்கிறது, சொந்தத்திலே வந்துட்டு திடீர்னு மாடு சாப்பிட்டா வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. மாடு சாப்பிட்றேன்னு தெரிஞ்சுட்டா பறையன்னு சொல்லுவாங்க. கையில் பச்சை குத்திருந்தா பறைய. உங்களோட புரிதல், உங்களுக்கு பச்சை குத்த விருப்பம் இல்லையா, குத்தாதீங்க. உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இல்லையா, சாப்பிடாதீங்க. மற்றவங்க பண்ணுறத வந்துட்டு அது தப்புன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? கீழே ஒருத்தருக்கான்னு சொல்லிட்டு அவனை போட்டு விதிக்கிறது, அவனோட கல்ச்சரே தப்புங்கிறது எல்லாம் பேசிக்கிட்டு ஒத்துமையாக இருக்கணும். பிறகு தானே ஒரு இதாக உருவாயிருக்கும். பறையர்களும் இந்திய சமுதாயத்தை சார்ந்தவங்க தான், வேறு சமுதாயத்தை சார்ந்த ஒரு மக்கள் கிடையாது. சரி, வேறு சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் ஏன் அவங்கள நீங்கள் வந்துட்டு கீழ்த்தனமாக நடத்தணும்? ஏன் அவங்கள பற்றி பேசணும்? அவசியம் இல்லை உங்களுக்கு. சரி, இந்திய சமுதாயம் எல்லோரும் ஒன்றுனா ஒரே சமுதாயத்துக்குள்ளே ஏன் அந்த பிரிவினவாதம்? ஏன் இந்த நீ மேலே கீழே உன வந்துட்டு பறையங்கிறது சக்கலியங்கிறது? இந்த மனுஷன் பாதி பேர், மெஜாரிட்டி பேர், குறிப்பாக தமிழர்கள் வந்துட்டு ஜாதி பேர் பின்னாடி வச்சுக்கிறது. ஏன்னா அதெல்லாம் கடந்து மறந்து வரணும், அதனால தான். ஸோ நம்ம இங்கே மலேசியன் இந்தியன்னு ஒரு இது கொண்டு வரப்போது எல்லோரும் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும் தான் இருக்கணும். இதில் இவன் உங்களோட நம்பிக்கையை மட்டும் எல்லாத்துக்குள்ளேயே திணிக்கக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தவங்க மற்றவங்களோட நம்பிக்கையை வந்துட்டு உங்களுக்குள்ளே வந்து திணிக்க போது உங்களுக்கு எப்படி வழியாக இருக்குமோ அதேமாதிரி நீங்கள் உங்கள் நம்பிக்கையை அனுமதியே இல்லாமல் மற்றவங்களுக்குள்ளே திணிக்க போது மற்றவங்களுக்கும் வழியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், தமிழங்களே மாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படி கிடையாது. தமிழங்க மாடு சாப்பிடாதவங்க இருக்காங்க, தமிழங்கள பண்டி சாப்பிடாதவங்க இருக்காங்க, தமிழ் உள்ளவங்க எந்த உணவுனா கவிச்சி உணவை வந்துட்டு சாப்பிடாதவங்களும் இருக்காங்க, சுத்த சைவமும் இருக்காங்க. சைவத்தில் இருக்கிறவங்க கூட சிலர் பூண்டு வெங்காயத்தை எடுத்துப்பாங்க, சிலர் அது கூட எடுத்துக்க மாட்டாங்க.
மாடு சாப்பிட்றவங்களே பல விதமானது இருக்குது. சிலர் பசு மாடு சாப்பிட மாட்டாங்க, ஒரு எருமை மாடு சாப்பிடுவாங்க, ஆம்பளை மாடு சாப்பிடுவாங்க, பொம்பளை மாடு சாப்பிட மாட்டாங்க. இது ஒவ்வொருத்தங்களோட அவங்க வாழ்ந்த அந்த பூர்வீகம் கல்ச்சரை பேஸ் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. எஸ் ட்ரூ, நிறைய பேர் மாறிட்டாங்க. இப்போ அதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல, எல்லாமே ஒன்றுன்னு சொல்லிட்டு மாறிட்டாங்க. எதனால்? நீங்கள் இந்த மாடு சாப்பிட்றது அசிங்கம், இந்த நீங்கள் அதை அது வந்து ஒரு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நம்மளும் இந்த மாதிரி இருந்தால், இந்த அடியாளத்தில் இருந்தோம்னா நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் எல்லோரும் நம்மளை கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. இந்த பயந்து பாதி பேர் அவங்க கல்ச்சரை வந்துட்டு அழிச்சு மாற்றிக்கிட்டாங்க. சிலர் வேறு மார்க்கத்துக்கே போயிட்டாங்க இந்த ஒரு பிரச்சனைனாலேயே. இது உண்மை. இதை பற்றி பேசினா உங்களுக்கு மட்டும் ஓகே, இதை பற்றி பேசினா வலிக்கும், நம்ம உடம்புல முள் குத்திருச்சுன்னா அதை எடுக்க போது வலிக்க தான் செய்யும். அதுக்கு அந்த முள் அப்படி விட்ட முடியாது, எடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி தான் அந்த ஜாதி வெறி. உங்களுக்குள்ளே ஜாதி பார்த்துக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளேயே இருக்கீங்களா, ஃபைன். அது மற்றவங்களுக்குள்ளே திணிக்கக்கூடாது. எப்படி உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு மாடு சாப்பிட்டது சோஷியல் மீடியாவில் போட்டது உங்களுக்கு வந்துட்டு ஐயோ பயமாக இருக்குது, அடுத்தவங்க பார்த்து ஃபாலோ பண்ணிடுவாங்க பயமாக இருக்கும். எனக்கு உங்களை மாதிரி ஜாதி வெறி பிடிச்சவங்க ஒரு பொண்ணு மாடு சாப்பிட்டா அந்த பொண்ணை எப்படி வேணால் அசிங்கமாக பேசலான்னு சொல்லிட்டு உங்கள் அந்த இது இருக்குல்ல, இதை நாளைக்கு சமுதாயம் பார்த்து இதை பார்த்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணி கெட்டு போயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஒரு பொண்ணு மாடு சாப்பிட்டுச்சுன்னா அந்த பொண்ணு என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பேசலாம். அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் கற்றுக் கொடுக்குறது. தரப்பை வந்துட்டு நான் நியாயம்னு பேசணுன்னா நான் நல்லவன்னு சொன்னால் இன்னொரு தரப்பை தப்பாக தான் சொல்லி காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நான் அதை விரும்பலை. இதுவும் இயல்பு, அதுவும் மனித இயல்பு தான், இதுவும் மனித இயல்பு தான். ஒருத்தர் போய் மாடு போய் சாப்பிட்றான்னா அவன் எலியை சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க, அது அவங்க வாழ்வாதாரம். அவங்க போய் அவங்களுக்கு போய் பொன்னி அரிசியும் பிரியாணியும் சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுக்கல, நம்ம போய் வாங்கி கொடுக்கல, அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு கேள்வி கேட்குறதுக்கு. நம்ம இப்போ நான் கோழி பிரியாணியும் மட்டன் சுக்காவும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் அதை திங்காமல் வேறு ஏதாவது போய் சாப்பிட்டாங்கன்னா நான் கேள்வி கேட்கலாம். நான் வாங்கி கொடுத்தேனே, நீ அதான் சாப்பிடாம வேறு ஒன்று சாப்பிட்றாங்க. அவங்க வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க அவங்க வாழ்வாதாரத்தை பொறுத்து. இது ஆடம்பரம் விஷயம் இல்லை. உணவுப் பொருள் தண்ணி மாதிரியும் அந்த ட்ரக்ஸ் மாதிரியும் இல்லை போட்டுக்கிற துணி மாதிரியும் ஆடம்பரம் இல்லை. பசிக்கு சாப்பிட்ற உணவு அது எல்லாத்துக்கும் தேவையானது. அது யாருக்கு இப்படி அவங்க கம்ஃபர்ட்டில் சாப்பிட்றது அவங்க விருப்பம். அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி பெருசாக மாற்றம் இல்லை. அப்போ டேரெக்டாக போய் எவனாவது மாடு சாப்பிட்டானா டேரெக்டாக போய் அடித்து துன்படுத்தி சாப்பிடுவான்னு சொல்லிட்டு துன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் அசிங்கப்படுத்துறீங்க, விட்டால் அதையும் பண்ணுவீங்க முன்ன மாதிரியும். இப்போ அந்த கல்ச்சரும் தேவையில்லாமே நேரடியாக போய் ஆள் அடிக்கிறது இன்னொன்று மூவ் பண்ணுறதுலாம் சர்வசாதாரணமாகிடுச்சு. நாய்க்கும் பூனைக்கும் பாசம் காட்டுவாங்க, கேட்டால் அது நன்றியாக இருக்கும். மனிதர்கள் நன்றி உள்ளவங்களாக இருக்க மாட்டாங்கன்னு. நீங்கள் முதல்ல நன்றியாக இருந்தீங்களா மனிதர்களுக்கு? அன்பு காட்டினீங்களா? இந்த மாதிரி வன்மத்தை கக்கிக்கிட்டு கொச்ச கலாச்சாரமும் பண்பாடு கலாச்சாரம் அப்புறம் நாகரிகம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கும். கமல் சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு தகுந்தாப்புல. ஸோ உங்கள் அடையாளத்தை இது பேர் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்க மாற சொன்னால் மாற மாட்டாங்க. இப்போ என்னையே சொல்லுவாங்க, நீ நாளைக்கு என் அடையாளத்தை வந்துட்டு கேள்வி கேட்பாங்க, மாற்றி சொல்லுவாங்க, இன்னொன்றுமோ சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ரைட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குறை சொல்கிறதுல நியாயமே இல்லை. நீ மேலே நான் கீழே இன்னொருத்தன் உருவாக்கி விட்டு போயிட்டான், அதுலேருந்து மாடு சாப்பிட்டா இந்த ஜாதி, இந்த தொழில் செஞ்சால் இந்த ஜாதி, இந்த வேலை செய்யக்கூடாது, அந்த மாடு சாப்பிட்றதுக்கும் உடம்புல பச்சை பற்றிக்கிறதுக்கும் சாமி பச்சை பற்றிக்கிறதுக்கும் அசிங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. யார் வாழ்க்கையும் கொடுக்கல, யார் எதுவும் பண்ணல. நான் வந்துடுவீங்க மாடு வந்துட்டு சாமி, சரிங்க சாமி, அது உங்கள் இதில் எல்லாத்துக்கும் இல்லை. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, எல்லாமே கோழியும் சாமி தான். நம்ம இதில் கோழியும் சாமி தான், பைரவர் சாமி தான், வாராகி சாமி தான், அப்புறம் என்ன சிங்கம் புலி எல்லா மிருகத்துக்கும் வந்துட்டு ஒரு 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 அழகான ஒரு அங்கீகாரம் ஒரு 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 இது கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு இல்லை. அது நம்ம எப்படி பார்க்கணுன்னா அது தனிப்பட்ட விருப்பம். அவங்க விருப்பம், அது அவங்க சாமியாக பார்க்குறாங்கன்னா அவங்க சாமியாக பார்க்கட்டும். இப்போ நான் வந்து கோழி தான் சாமியாக, கோழிக்கும் ஒரு 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 சாமி கதை இருக்குது, ஒரு அவதார கதை இருக்குது. ஸோ அது சாமி நினச்சி சரி நீங்கள் பாருங்கள், அது நான் சொல்ல வருது தப்பு ரைட்டுக்குள்ளே வரல. நான் இதை பற்றி விலாவரியாக பேசுகிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை. விலாவரியாக பேசினா நம்மளுக்கு தான் அசிங்கம். இது அசிங்கம். ஒரு பொண்ணு மாடு சாப்பிட்டுச்சு, வீடியோ செஞ்சு போட்டுருச்சு. அதனால் நம்ம என்ன வேணால் அந்த பொண்ணை கேட்கலாம், எப்படி வேணால் அசிங்கமாக கேட்கலாம், எப்படி வேணால் அந்த பிள்ளையை வந்துட்டு கேவலப்படுத்தலாம். இந்த எண்ணம் தானே அசிங்கம். நான் பொண்ணு ஆண்லாம் சொல்லுங்க, பொதுவாகவே சொல்கிறேன். இதுதான். ஏன்னா எதுக்காண்டி நம்ம திட்டுறோம், எதுக்காண்டி கோவப்படுறோம்னு ஒன்று இருக்குல்ல, இது உங்களுக்கு பெருசாக இருக்கலாங்க. அவங்க மாடு சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா, அவங்க கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்களா? நீங்கள் பண்ணுறது இதில் சில பேர் வந்துட்டு தாழ்வு மண்பான்மையில் உள்ளே போய் பயந்து நான் சொல்கிறது அவங்களோட அடையாளத்தை மாற்றிக்கிறது, அவங்களோட கல்ச்சரை மாற்றிக்கிறதுன்னு சொல்லிட்டு வேறு எதுக்கு எங்கேயோ போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போகாதீங்க, தைரியமாக இருங்க.
உங்களை மாதிரி மைனாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறக்கும் ஆள் இருக்காங்க நிறைய பேர். வெளியே பேச மாட்டேங்கிறாங்க, பேசினா இந்த மாதிரி அடிச்சிருவாங்க, இது பண்ணிடுவாங்க, பயத்தில் பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கும் அந்த பயம் இருந்துச்சு, எனக்கும் ரொம்ப பயம். ஏன்னா வாழ்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது இந்த நாட்டில். வாழ்கிறதுக்கு நியாயமாக வாழ்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. சாப்பாடு விஷயத்தில் போய் அரசியல் பண்ணுவீங்களா நீங்கள்? திங்கிற விஷயத்தில் போய் அரசியல் பண்ணுவீங்களா? நாளைக்கு கோழி வச்ச சோறு வந்துட்டு 15 வலி, பீஃப் வச்ச சோறு வந்துட்டு 10 வலின்னு சொன்னாங்கன்னா நான் கூட பீஃப் சாப்பிடுவேன். வாட்ஸ் ராங்? இப்போ நான் சாப்பிட்டா நான் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளை இல்லைன்னு ஆயிடுவேனா? நான் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளை இல்லைன்னு ஆயிடுவேனா? இல்லை நான் வணங்குற கடவுளை தான் மாற்றிக்கிட்டு போயிடணுமா? என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள்? இப்போ நான் நாளைக்கு பீஃப் சாப்பிட்டேன், பச்சை குத்திடுவேன். என்ன இப்போ இந்த மதத்தில் இருக்கக்கூடாதா? வேறு அடையாளத்துக்கு தேடிக்கணுமா? நான் வேறு அடையாளத்துக்கு போகணுமா? என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒத்துமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எல்லாம் சொல்கிறது மைனாரிட்டிக்குள்ளேயே இன்னொன்று மைனாரிட்டி கூட்டத்தை உருவாக்கி அவங்க தனியாக அடித்து துரத்தணும்னு நினைக்கிறீங்க? வீடியோ கமெண்ட்லாம் பறையங்கிறது நீ என்ன இது என்ன ஆளுங்க என்ன ஆளுங்க அது என்ன தெரிஞ்சுக்கிற என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் ஆளுங்க இல்லைப்பா, அவ்வளோதான். உங்கள் ஆளுங்க இல்லை. ஏன்னா நாங்கள் இந்த சாமியை தான் கும்பிட்றோம், கும்பிடக்கூடாதுங்கிறீங்களா? உங்களோட பயபக்தியோட நம்பிக்கையோட அன்போட சாமியை வழிபடுறோம், பண்ணக்கூடாதுங்கிறீங்களா? சீரியஸாக புரியலையே. ஊழல், ஊழல், கொலை, ரேப்பு, திருட்டு, இதுதானே அசிங்கம்? இதுதானே அசிங்கம்? உங்கள் சைடு ஒரு நியாயம் இருக்குன்னு அழகான முறையில் சொல்லி புரிய வச்சு பாருங்கள், பேசி பார்க்கலாம். நாகரிகமான விதத்தில் விவாதம் பண்ணி பார்க்கலாம். யார் சைடு ரைட்டு யார் சைடு தப்புன்னு பேசி பார்க்கலாம். எடுத்தோலையே அநாகரிகமாக உங்கள்கிட்ட ஒரு உன்னை அப்படி பேசிட்டா அதுக்கப்புறம் அவன் பேசவே முடியாது, பேச மாட்டான் அடிச்சு. அப்போ அவன் பேச மாட்டான், திருப்பி ஆகி பண்ணுறதுக்கு விவாதமே எடுத்து வைக்க மாட்டான்ல. நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிருவீங்க ஈஸியாக. இல்லை அவனை முடிச்சு விட்டுறது. பேசுவோம், அழகாக விவாதம் பண்ணலாம். இது தப்பு இது ரைட்டுன்னு. இது ஆக்சுவலி தப்பு ரைட்டுக்குள்ளே இது இந்த விஷயத்துக்குள்ளே தப்பு ரைட்டுக்குள்ளே போகவே முடியாதுங்க. ஹோனஸாக சொல்கிறேன், தப்பு ரைட்டுக்குள்ளே போகவே முடியாது. இந்த விஷயத்தில் வந்துட்டு அக்செப்டன்ஸ் தான், நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். 4-5 பேர் சேர்ந்து வாடகை வீட்டில் இருக்காங்க. வாடகை வீட்டில் இருந்தவங்க வந்துட்டு ஒருத்தர் சொல்கிறான், வீட்டு ஓனர் அளவுக்கு மாரி வீட்டு வாடகைக்கு வாங்குறான், அநியாயம் பண்ணுறான். நம்மளாம் சேர்ந்து அந்த வீடை வாங்கிடுவோம். வாடகை கட்டுறதுக்கு நம்ம ஷேர் பண்ணி வாங்கினோம்னா ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ அந்த வீடை வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இந்த 4-5 பேர் சேர்ந்து அந்த வீடு வாங்குறதுக்கு ஒன்றா போராடுறாங்க, உழைக்கிறாங்க. ஃபைனலி வீடையும் வாங்கிடுறாங்க, வீடு இழுத்து கட்டுறாங்க. சேர்ந்து வந்துட்டு அந்த வீடை வந்துட்டு அழகாக கொண்டு வரதுக்கு எவ்வளோ இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த வீடு வாங்கி அழகாலாம் கட்டி முடிச்சுட்டு அதில் ஒருத்தன் வந்துட்டு இல்லை அந்த வீடு என் வீடு, நான் தான் முதல்ல அந்த வீட்டில் குடியிருக்கேன், சேவாக்கு நீங்களாம் நடுவில் வந்தீங்க, நீங்கள் அதுவும் நீங்கள் வந்துட்டு மைனாரிட்டி, நாங்கள் தான் அதிகமாக இருக்கோம், இந்த வீட்டில் முழு உரிமை எங்களுக்கு தான், நாங்கள் கொடுக்குறது தான் நீங்கள் சாப்பிட்ணும், நாங்கள் கொடுக்குற இடத்துல தான் நீங்கள் படுக்கணும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய எச்ச வேலை, எவ்வளோ பெரிய தப்பான வேலை. அது வீடு வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும், சேர்ந்து வீடு வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கப்புறம் நீ மேலே நீ கீழே ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு துரோகம் பண்ணுறது இருக்குல்ல. இது நிறைய நாட்டிலையும் நடக்குது. இதுவும் அந்த மாதிரியான ஒரு எச்ச வேலை தான். இந்திய சமுதாயத்தில் வந்துட்டு வெறும் தமிழைங்க மட்டும் இல்லைங்க. நம்ம மலேசியாவில் வந்துட்டு எல்லாமே இந்திய சமுதாயம்னா அப்புறம் தமிழைங்களையும் இது பண்ணி காட்டுறது. இந்தியாவில் வேறு மாதிரி வேறு ஒன்று இந்தியன்ஸ்னால் நாங்கள் தான் அப்படின்னு எல்லாமே கலந்து எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும். எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அவங்க அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தேவைப்பட்ட போராட்டம், அவங்களுக்கு தேவைப்பட்ட இதுக்கு வந்துட்டு ஒன்று சேர்ந்து எல்லோரும் போராடி ஒன்றா இருப்போம்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்தியன்கிற ஒரு அடையாளம். அதில் வந்துட்டு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லாமே சேர்ந்தது தான் அந்த கல்ச்சர். அந்த ஒரு ஒவ்வொருத்தங்களோட பேசுகிற மொழி பல மொழி பேசுகிறவங்க இருப்பாங்க. ஒரே மொழி பேசுகிறவங்களுக்குள்ளேயே நிறைய கல்ச்சர் வித்தியாசம் இருக்கும். இது ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியாது. ரொம்ப டீட்டெயிலாக பேசினா ரொம்ப சில விஷயம் அந்த காலத்து ரொம்ப அசிங்கமாக இருந்திருக்கு, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அநாகரிகமாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு நாகரிகமாக பேசலான்னு பார்க்குறேன் நான். ஸோ அதனால் சில விஷயத்தை ஃபில்டர் பண்ணி பேசுகிறேன். ஸோ எல்லாமே கலந்தது தான். சிலர் வந்துட்டு பூஜை பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். சிலருக்கு குலதெய்வ வழிபாடு இருக்கும், சிலருக்கு குலதெய்வ வழிபாடு இருக்காது. குலதெய்வ வழிபாடுலேயே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான குலதெய்வ வழிபாடு. சாமி ஆடுறது, மந்திரிக்கிறது, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இது. இதில் எதுவுமே நம்ம வந்துட்டு தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு யாருக்குமே இங்கே ரைட்ஸ் கிடையாது. நம்மளாம் ஒன்றா இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு இது. ஒன்றும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு பேர் வந்துட்டு எப்படி தெரியுமா? அதில் ஒருத்தன் பெரியவன்னு சொல்லிட்டு அவனுக்கு அனுசரித்து போய் அவனுக்கு அடிமையாக போய் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது பேருக்கு ஒத்துமை இல்லை. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட அடிமையாக பச்சை குத்தக்கூடாதுன்னு சொன்னால் பச்சை குத்தக்கூடாது, நீங்கள் மாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் மாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிமையாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் ஒத்துமை கிடையாது.
நான் என்னவா இருக்கணும், என் பேர் என்னவா இருக்கும், நான் என்ன கலரில் இருக்கணும், என்னை வந்துட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். நானும் உங்களை வந்துட்டு நீங்கள் என்ன சாமி கும்பிட்றீங்க, என்ன மொழி பேசுகிறீங்க, அதை பார்க்காம ஏற்றுக்கணும். அதுக்கு பேர் தான் ஒத்துமை. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜாதி மதம் மொழி எதாவது பார்த்துருப்போமா? அதுக்கு பேர் தான் ஒத்துமை. ஒத்துமையாக ஒரு இடத்துல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், ஒத்துமையாக அங்கே வந்துட்டு அதுக்கு பேர் ஒத்துமை இல்லை. நான் மேலே நீ கீழேன்னு சொல்லிட்டு பார்க்குறதில்ல. சைவம் வைணவம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுலேருந்து அதுக்குள்ளே டீட்டெயிலாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் நான். எல்லாம் இருந்து எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இந்த மாதிரி உருவாக்குனது. அதுலேயும் வந்துட்டு கோயிலில் சாமி ஆடுறானுங்க, சாமி ஆடிக்கிட்டு சாமி பீர் குடிக்குது, சாமி வந்துட்டு டான்ஸ் ஆடுது, சாமி வந்துட்டு இப்படிலாம் பேசி அசிங்கப்படுத்துறீங்க அந்த கல்ச்சரை. அப்புறம் திருவிழாவில் டான்ஸ் ஆடுறது, கோயிலில் ஆடு வெட்டின ஒரு பிரச்சனை, ஆனால் அன்னதானம் போகிறதுல பிரச்சனை. வெரி சிம்பிள். ஒவ்வொருத்தங்க இதுவும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரியான கல்ச்சர். சாமி ஆடுறது வந்துட்டு இது பொய்யா உண்மையா அதுக்குள்ளே நான் போகல. எனக்கு நம்பிக்கை இருக்குது உண்மை. ஆனால் அது ஒரு சமுதாயத்தோட கல்ச்சர், ஒரு குடும்பத்தோட கல்ச்சர். இப்போ அதில் நிறைய பேர் போய் சாமி ஆடுறவங்களும் இருக்காங்க, சும்மா காசுக்காண்டி இது பண்ணுறீங்க, சாமி போடுற அது பண்ணுறேன்னு இருக்கீங்களும் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் பரம்பரையாக சாமிக்காண்டி ஒரு என்ன சொல்கிறது, அந்த குடும்பத்தில் வந்துட்டு அந்த குலதெய்வம் வந்துட்டு அந்த குடும்பத்தில் ஒருத்தனுக்கு மேலே தான் ஏறும், எல்லாரு மேலேயும் சாமி வராது. அந்த சாமி அவன் மேலே ஏறுறதுக்கு அவன் அவ்வளோ உழைப்பு போட்டிருப்பான். இது உண்மையாக பொய்யா சாமி வருதுன்னு தெரியல, ஆனால் அவன் போடுற உழைப்பு உண்மையாக இருக்கும். அந்த சாமி வர்றதுக்காண்டி அந்த குடும்பத்தில் வந்துட்டு அதெல்லாம் ஒரு கல்ச்சர். இந்த சாமி ஆடுறது ஒரு கல்ச்சர், அந்த உரிமை வாசிக்கிறது ஒரு கல்ச்சர், பறை இசை வாசிக்கிறது ஒரு கல்ச்சர். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கல்ச்சரில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் ஒரு மதம். என்ன சாமி வேணால் கும்பிடுங்க, நான் என்ன சாமி வேணால் கும்பிட்றேன். நான் கருப்பரை கும்பிடலாம், நீங்கள் மதுரை வீரனை கும்பிடலாம், நீங்கள் முனீஸ்வரனை கும்பிடலாம், நீங்கள் விஷ்ணுவை கும்பிடலாம், நான் சிவனை கும்பிடலாம். வேறுபடும். நீங்கள் சொல்கிற சாமியை தான் நான் கும்பிடணும்னு அவசியம் கிடையாது, நான் கும்பிட்ற சாமியை தான் சாமின்னு நீங்கள் கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டும் சாமியும் கும்பிடலாம், இல்லை நான் கும்பிட்றது தான் சாமியும் கும்பிடலாம். தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட நம்பிக்கை. கோயில் திருவிழா வந்துடக்கூடாது. எப்படா இவங்க ஏதாவது பண்ணுவாங்க, ஃபோட்டோ பிடிச்சி இவங்களை பற்றி அசிங்கப்படுத்தி பேசணும்னு பேசுகிறது விஷயம் இருந்தால் பரவாயில்ல. இதே சமுதாயத்தில் உள்ளவங்க தான். ஏன்னா ஏன் புரிதல் இல்லை. உங்கள் கலாச்சாரம் வேறு, உங்கள் கல்ச்சர் வேறு. ஒரே மதமாக இருக்கலாம், கல்ச்சர் வேறு. நீங்கள் திருநீர் ஏற்ற விதம் வேறு, நாங்கள் திருநீர் ஏற்ற விதம் வேறு, பக்கத்தில் உள்ளவங்க திருநீர் ஏற்ற விதம் வேறு. குங்குமம் வைப்பாங்க, சந்தனம் வைப்பாங்க, ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி. நம்ம போய் கேட்க முடியாது, நீ ஏன் சந்தனத்தை மட்டும் வச்சிருக்க, குங்குமம் வைக்கல, திருநீர் இல்லைன்னு. அது அவங்க கல்ச்சர். நீ ஏன் ஒரு குங்குமம் மட்டும் வச்சிருக்கேன்னு போய் நம்ம கேட்க முடியாது, அது அவங்க கல்ச்சர். புரியுதா? ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் ஒவ்வொரு அர்த்தம், ஒவ்வொரு மீனிங் இருக்குது. இது ஒரு அழகான விஷயம். ஆக்சுவலி இது எல்லா இதுலேயும் இருக்காது. எல்லாமே ஒரு மாதிரி ஒருங்கிணைஞ்சு ஒத்துமையாக இருக்க வேண்டிய விஷயம். இல்லை ஒத்துமையாக இல்லாமல் இது தப்பு அது தப்பு. நீங்கள் இவங்களும் உங்கள் சமுதாயம் இல்லை, அவங்க வேறு சமுதாயம் ஒதுக்க போகிறீங்களா? டேரக்டாக நம்ம கூச்சிருக்க மாட்டோம். இங்கேருந்து வந்திருப்போம். இந்தியாவிலேருந்து மட்டும் மலேசியாவில் தமிழர்கள் வரும். இந்தியாவிலேருந்து மட்டும் வரலைங்க. ஸ்ரீலங்கா, ஆஃப்ரிக்கா, பல நாட்டிலேருந்து வந்தவங்களாம் இருக்காங்க. பல கதைகள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஃபுல்லாக தெளிவாக பேசினா இட்ஸ் அ பிக் இஷ்யூ. இதை பேசக்கூடாதுன்னா யாருமே பேசக்கூடாது, எதை பற்றியும் பேசக்கூடாது. அப்போ யாரும் பேச மாட்டீங்க. நீங்கள் இங்கே கிண்டுனீங்கன்னா பதில் சொல்லணும்ல. சும்மா போட்டு நீங்கள் அடிச்சுக்கிட்டு நீங்கள் போகிற வர எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஓகே காய்ஸ், சம்பவம் செஞ்சாச்சு. வச்சு செய்ய போகிறாங்கன்னு மனசு அறிஞ்சு எதுவுமே தப்பாக பேசலை, தப்பான இன்டென்ஷன்லையும் பேசலை, உண்மையை பேசினேன். ஸோ பயந்து பேக் அடித்து நான் பேசுனதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு ரெண்டாவது வீடியோ செய்ய மாட்டேன் அந்த மாதிரி. அப்புறம் வீடியோ நானும் ரிமூவ் பண்ண மாட்டேன். என்ன மிரட்டினாலும் வாய்ப்பே கிடையாது. யாராவது ஏதாவது ரிப்போர்ட் பண்ணி ஏதாவது பண்ணி இந்த வீடியோ ரிமூவ் பண்ண வச்சாங்கன்னா வாய்ப்பு உண்டு. அது நான் தடுக்க மாட்டேன். அது உங்கள் விருப்பம், உங்கள் ஃப்ரீடம். இது ஏன் ஃப்ரீடம், எனக்கு தெரிஞ்ச உண்மை, நான் அதை சொல்லி தான் ஆகணும். ஆதாரத்தை கேட்காதீங்க, நம்பிக்கை தான். வரலாறு இருக்குது, மனிதர்கள். இதுக்கு பெருசாக ஆதாரம் வேணாம். பண்டைய காலத்து மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சிந்தித்து பார்த்தாவே போதுமானது. பெரிய ஆதாரங்கள் தேவையில்லை. புரிகிறதா? நான் பறையன் தான். உனக்கு என்ன?